ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோநியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த வி என்ற எழுத்து பெயரில் வரும் பொழுது இந்த வெற்றி என்பதும் அவ்வளவு லேசாக வார்த்தைகளில் சொல்வது போல் எளிதாக வருவதில்லை. நாம் அவர்களை கேட்கும் பொழுதுதான் சில நேரத்தில் கொஞ்சம் கலவரமாக கூட வெளிப்படும். பிறகு இவர் வேறொரு விஷயத்தில் முழு கவனமும் செலுத்துகிறார் என்று ஃபேமிலி லைஃபில் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அனுசரணையாக இந்த இளமையான தோற்றம் என்பது ஒரு பிளஸ்ஸாக இருக்கிறது. இதே இளமையான தோற்றம் இந்த அட்ராக்ஷனை வைத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், புது புது கனெக்ஷன்ஸ் என்று வரும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்களையும் ஏற்படுத்துகிறது. குறிப்பாக கடன் மற்றும் போதை வஸ்துக்களை இவர்கள் அவாய்டு பண்ண வேண்டும். ஏனென்றால் ஒரு நபரின் பெயரின் தொடக்க எழுத்தை வைத்து அவரது பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, அவரது பிளஸ் என்ன, மைனஸ் என்ன போன்ற விவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் ஒரு நபரின் பெயரின் ஆரம்ப எழுத்து வி என்று வருகிறது. அதாவது விஜய், விஷால், வனிதா இவ்வாறு பெயர்கள் இருக்கும் பொழுது பெயரின் முதல் எழுத்து வி. What you gonna do when there is nobody that do it better than this reggae guy? இந்த பெயரின் தொடக்க எழுத்து என்பது அந்த தனிநபரின் அனுகூலமான பலன்களை பிளஸ் மைனஸ் போன்ற விஷயங்களை நிர்ணயிப்பதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இதனால் தான் வேத ஜோதிடத்தில் பெயரின் ஆரம்ப எழுத்து இந்தந்த நட்சத்திரங்களுக்கு இவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக பெயரின் தொடக்க எழுத்து வி என்று வரக்கூடிய நபர்கள் அதிகமாக ரிஷபராசியிலும் மிதுன ராசியிலும் நாம் காணலாம். இதையும் தவிர ஏராளமான நபர்கள் வி ஃபார் விக்டரி என்று வருகிறது, இதனால் எனது பெயரை நீங்கள் வி என்ற எழுத்தில் அமைத்துக் கொடுங்கள் என்றும் கேட்டிருக்கிறார்கள். நாம் சந்தித்த பல நபர்களிடமிருந்து அவர்களது லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய பிளஸ் மைனஸ் போன்ற விஷயங்களை அலசி ஆராய்ந்து இந்த பதிவில் நாம் கொடுப்பது என்பது நம்மளை சந்திக்க முடியாத நபர்களுக்கும் ஒரு பிளஸ்ஸாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது மைய நோக்கம். இந்த வி என்ற ஆல்பபெட்டில் ட்ரெண்டிங்கான நேம்ஸ், குழந்தைகளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் போன்ற விவரங்களும் இந்த பதிவில் வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த வி என்ற எழுத்து ஒரு நபருக்கு வரும் பொழுது அவர்களுடைய விஷயங்கள் என்ன, அனுகூலங்கள் என்ன போன்ற அனைத்து விவரங்களும் இதற்கு மேல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த எபிசோடை ஒரு வி என்சைக்ளோபீடியா என்று சொல்லும் அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் நாங்கள் கொடுத்துள்ளோம். வி ஃபார் விக்டரி என்பதுதான் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். இந்த வி என்ற எழுத்து நியூமராலஜி பிரகாரம் குறிக்கக்கூடிய எண் நம்பர் 6, 6ஆம் எண். இந்த 6 என்பது வீனஸ், தமிழில் சுக்கிரன் என்ற கிரகம். இந்த கிரகத்தை பற்றி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். சுக்கிரன் என்றால் கம்ஃபர்ட், லக்ஸரி, உல்லாசம், இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கிறது. அவருக்கு என்னப்பா சுக்கிரன் கொட்டி கொண்டே இருக்கிறது என்று பல நபர்கள் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எனது பெயரை கூட வி என்ற எழுத்தில் அமைத்துக் கொண்டேன். அதன் பிறகு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டது. நாம் நினைத்துக் கொள்கிறோம் வி என்றால் விக்டரி, வி ஃபார் சக்சஸ் என்று. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு தங்க மோதிரத்துக்கு அந்த தங்க மோதிரமாக ஒரு உருவம் எடுப்பதற்கு முன் அந்த தங்கத்தை நெருப்பில் காண்பித்து அதனை அடித்து அதனை சித்திரவதைப்படுத்தித்தான் அதற்கு அந்த அழகிய உருவம் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வி என்ற எழுத்து பெயரில் வரும் பொழுது இந்த வெற்றி என்பதும் அவ்வளவு லேசாக வார்த்தைகளில் சொல்வது போல் எளிதாக வருவதில்லை. நாம் அவர்களை கேட்கும் பொழுதுதான் அந்த வெற்றியாளர்கள் அந்த வெற்றியை அடைவதற்கு எந்த அளவுக்கு அடிபட்டு உதைப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு அந்த வெற்றியை இவர்கள் அடைகிறார்கள், இனியும் அடைவார்கள். இந்த நபர்களின் கேரக்டர்ஸ் என்ன என்றால், இவர்கள் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக இருப்பார்கள். பொதுவாகவே இவர்கள் நிறைய இடங்களில் வார்த்தைகளை கொடுத்து விட்டு மிகவும் சிரமப்படுவார்கள். 10 நாள்ல முடிக்க வேண்டிய ஒரு ஒர்க்க 7 நாளில் முடித்து கொடுக்கிறேன், 8 நாளில் முடித்து கொடுக்கிறேன் என்று வார்த்தையை கொடுத்து விடுவார்கள். அந்த ஆப்போசிட் பர்சன் 8வது நாளிலிருந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். பிறகு இந்த வேலை தாமதப்படும் பொழுதுதான் தெரியும் இவர்கள் கொஞ்சம் ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்து விட்டார்கள் என்று. இது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான்.
ஆனால் நாம் இதனை கரெக்ஷன் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மேலும் மேன்மைப்படும். பொதுவாகவே இவர்களுக்கு கலவரத்தில் ஈடுபாடு இல்லை. எந்த விஷயமாக இருந்தாலும் அதனை இவர்கள் லாவகமாக பேசித்தான் முடிப்பார்கள். இவர்களை பற்றி மேலும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது பொதுவாகவே அதற்கு என்ன சொல்யூஷன் என்று 4 பக்கமும் தேடுவார்கள். அந்த சொல்யூஷனை இவர்கள் தேடி அலைவது ரொம்பவும் டைம் எடுக்கும். அதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன ப்ராடக்டாக இருக்கும் அல்லது ஒரு சின்ன கான்செப்டாக இருக்கும். அது கிடைப்பதற்கு இவர்கள் வெகு நாட்கள், வெகு தூரம் டிராவல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். தங்களுக்கென்று மிகவும் திருப்திகரமாக செலவு செய்து கொள்வார்கள். இவர்களது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கொஞ்சம் வெளியே தெரியாத சிக்கல்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதாவது இவர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கி விட்டார்கள் என்றால் 24/7 இவர்களது முழு கவனமும் அந்த விஷயத்தில் தான் இருக்கும். முழு கவனமும் அங்க இருக்கும் பொழுது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனக்குறைவு என்பது இருக்கும். இந்த கவனக்குறைவு என்பது ஃபேமிலி மெம்பர், லைஃப் பார்ட்னரிடமிருந்து சில நேரத்தில் கொஞ்சம் கலவரமாக கூட வெளிப்படும். பிறகு இவர் வேறொரு விஷயத்தில் முழு கவனமும் செலுத்துகிறார் என்று ஃபேமிலி லைஃபில் இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் அனுசரணையாக செல்லும் பொழுது இவர்களுக்கு ஃபேமிலி லைஃப் என்பது ஸ்மூத்தாக போகும். இல்லை என்றால் நிறைய இடங்களில் ஃபேமிலி லைஃபில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுகிறது. இந்த பாயிண்டை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு இவர்களுக்கு வரும் பொழுது ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு மேலும் ஸ்மூத்தாக அமையும். பொதுவாக இவர்கள் கருத்துக்களை திணிப்பதில்லை. மேலோட்டமாக ஆலோசனைகள் போல்தான் சொல்கிறார்கள். மற்றவர்கள் அதனை கேட்டுக்கொள்வதும் கேட்டுக்கொள்ளாமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தது. இந்த வி என்ற எழுத்து பெயரின் தொடக்கத்தில் வரும் பொழுது எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுகிறது, ஒரு என்ட்ரி ஏற்படுத்துகிறது, ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கிறது, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்கிறது. அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சை வைத்து கொண்டு மேலும் விஷயங்களை சாதகமாக ஆக்கிக் கொள்வது என்பது அந்த தனிநபரின் கையில் தான் இருக்கிறது. பொதுவாகவே நான் சொல்வது போல் கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் அக்ரசிவ் என்று சொல்லும் அளவில் தான் இருப்பார்கள். கொஞ்சம் வயது வர வர கொஞ்சம் லைஃபில் அடிபட இவர்களது வேகம் குறைந்து விவேகம் என்பது அதிகமாகிவிடும். அதிலும் இவர்களுக்கு 24, 32, 33, 41, 42 வயதுகளில் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுகிறது. இவர்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஸ்ட்ராங்காகவும் ஒரு லாங் டிராவல், தொலைதூரம் பயணமாகவும் இருக்கிறது. இந்த செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸில் இவர்களது அக்ரஷன் ஃபோர்ஸ் குறைந்து புத்திசாலித்தனமும் விவேகமும் நல்ல முறையில் ஏற்படுகிறது. நடுவில் இவர்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லை, சிலருக்கு வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. பெயரின் ஆரம்பம் வி என்று வரக்கூடிய நபர்கள் தங்களை மிகவும் இளமையாகவும் மிகவும் கச்சிதமாகவும் தோற்றத்தில் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்தி கொள்வது போல் வைத்துக் கொள்கிறார்கள். இது பிளஸ் ஆகவும் இருக்கிறது, மைனஸ் ஆகவும் இருக்கிறது. அதாவது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு அபிஷியல் பிரசன்டேஷன் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை இவர்கள் ஒரு டாக்டராக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவர்களது அந்த இளமையான தோற்றம் என்பது ஒரு பிளஸ்ஸாக இருக்கிறது. இதே இளமையான தோற்றம் இந்த அட்ராக்ஷனை வைத்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், புது புது கனெக்ஷன்ஸ் என்று வரும் பொழுது குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்களையும் ஏற்படுத்துகிறது. அதனால் இவர்கள் இங்கே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெயரின் தொடக்கம் வி என்று வரும் பொழுது தனி மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் ப்ராடக்ட்ஸ், நிறைய வியாபாரத்தில் நிறைய ப்ராடக்ட்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸு, டெக்கரேஷன்ஸு, கார்மெண்ட்ஸ் போன்ற ஐட்டத்துக்கெல்லாம் பெயரின் தொடக்கம் வி என்று வரும் பொழுது அந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் ஸ்பீடாக அது போய் மக்களை ரீச் ஆகும். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது. மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சோசியல் மீடியா போன்ற விஷயங்களில் வரக்கூடிய பல நபர்கள் என்னை சந்திக்கும் பொழுது, சார் எனக்கு பெயரை நீங்கள் புதிதாக வைத்துக் கொடுங்கள், வி என்ற எழுத்தில் ஆரம்பிப்பது போல் பெயரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வி என்பது ஒரு சக்சஸ் ஃபார்முலா. இந்த வி என்ற எழுத்தில் பெயர் வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுகிறது. இதே சக்சஸ் மந்த்ரா எனக்கும் வேண்டும் என்று கேட்டு வாங்கி சென்றிருக்கிறார்கள். அதிலும் ஏராளமான நபர்கள் அவர்களுடைய ப்ரொஃபஷனில் ஒரு முத்திரை பதித்திருக்கிறார்கள். இந்த வி என்ற எழுத்தை பற்றி நாம் இந்த அளவுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துள்ளோம். பெயரின் தொடக்கத்தில் வி என்ற எழுத்து வரும் பொழுது இவர்களுக்கு சில மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கிறது. இந்த மைனஸ் பாயிண்ட்ஸை நான் சொல்வது எதற்காக என்றால், இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். இவர்கள் மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால்
குறிப்பாக கடன் மற்றும் போதை வஸ்துக்களை இவர்கள் அவாய்டு பண்ண வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இதனை யூஸ் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிகம் வரும். இதன் காரணம் இவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம். இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ஸோ இந்த கடனையும் இவர்கள் அவாய்டு செய்ய வேண்டும். போதை வஸ்துக்களையும் இவர்கள் கண்டிப்பாக அவாய்டு செய்யும் பொழுது இவர்களது டார்கெட், இவர்களது கோல் சீக்கிரம் இவர்கள் போய் சேர முடியும். அதிலும் இவர்களுக்கு ஒரு டைவர்ஷன் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இவர்களது அந்த இளமையான தோற்றத்தினால் இந்த உறவு முறை சிக்கல்கள் என்பது இவர்களுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதையும் தவிர அனைத்து விஷயங்களிலும் வேகம் வேகம் வேகம், இந்த வேகத்தை இவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அகலமாக உழுவதை விட ஆழமாக உழுவதற்குத்தான் பலன். இவர்கள் எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துவார்கள். எல்லாத்திலும் முக்கால்வாசி 80% கிராஸ் பண்ணுவார்கள். அவ்வாறு இருப்பதை விட ஒரே விஷயத்தில் 100% இவர்கள் கிராஸ் பண்ணிவிட்டால் இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய 6 பாலிலும் இவர்கள் 6 அடிப்பார்கள். பேசும் பொழுது பொதுவாக மற்றவர்களை காயப்படுத்தாமல் பேசலாம். இல்லை, நாம் பேசுவது மற்றவர்களை காயப்படுத்துவது போல் இருக்கிறது என்றால் அதற்கப்புறம் அதை பற்றி யோசித்து ஒன்றும் ஆகப் போவதில்லை. இவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு நான் கொஞ்ச நேரம் கழித்து பதில் தருகிறேன் என்று சொல்வது இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும். உணவு பதார்த்தங்களுக்கு மிகவும் அடிமையாகாமல் கொஞ்சம் யதார்த்தமாக இருந்து பழகி கொள்ள வேண்டும். தோற்றம், பொலிவு, ஆரோக்கியம் போன்ற விஷயங்களுக்கு மிதமாக செலவு செய்து பழகிக் கொள்வது நல்லது. ஏனென்றால் இவர்கள் தாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ஒரு வித்தியாசமாக தங்களை தனியாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, மிகவும் தனித்துவமான பொருட்கள் வேண்டும் என்பதற்காக ஏராளமான நேரம் மற்றும் பொருள் விரயம் செய்கிறார்கள். இங்கே கவனமாக இருக்க வேண்டும். இதையும் தவிர பல நபர்கள் நம்மிடம் ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறது, இவர்கள் நம்மை இவ்வாறு செய்து விட்டார்கள், அவர்கள் நம்மை இவ்வாறு செய்து விட்டார்கள் என்று நிறைய நேரம் மற்றும் பொருள் செலவிடுகிறார்கள். உளவியல் ரீதியாக யோகா, கவுன்சிலிங், தியான பயிற்சிகளில் ஈடுபட்டு இவர்கள் தங்களை தாங்களே தேற்றிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் கான்சென்ட்ரேட் செய்யாமல் ஒரே விஷயத்தில் முழுவதுமாக கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டும். முடிந்தவரை வார்த்தைகளை கொஞ்சம் சாதுரியமாக, லாவகமாக, விவேகமாக பிரயோகம் செய்ய வேண்டும். வேகத்தை குறைத்து கொண்டு விவேகத்தை இவர்கள் அதிகரித்து கொண்டால் பெயரின் ஆரம்பம் வி என்று வரும் நபர்கள் கண்டிப்பாக ஒரு சாதனையாளர்களாக மாறுவார்கள். நண்பர்களே, உங்களது ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ்க்கு பெயரின் ஆரம்ப எழுத்து வி என்று வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு இவர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கும். ஜாதகத்தில் இவர்கள் ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலா லக்னம், மகர கும்ப லக்னங்களில் இருந்தால் மரகத பச்சை மற்றும் வைரம் இந்த 2 ரத்தினங்களையும் ஒன்றாக சேர்த்து அணியும் பொழுது வாழ்வில் மேலும் இவர்கள் வெற்றி பெற முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். I kindly request you to stay connected.